ம் என்ன இது கவரில் எதுவும் எடுத்துகிட்டு வரான்? ஏதோ காய்கறியாக இருக்கும். ஐ ஐஸ்கிரீமு. இப்படியாவது ஆட்டையை போட்டோம் அதை. ம் 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 யாரும் இல்லைல்ல, இதுதான் சரியான நேரம். போய் ஐஸ்கிரீமை தூக்கிட வேண்டியது தான். ஆஹா, குழு குழுன்னு நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கே, எறாத. யாரும் இல்லைல்ல, இதுதான் சரியான நேரம். ஒளிச்சு வச்சு யாருக்கும் தெரியாமல் சாப்பிடணும். திங்கிற விஷயத்தில் யாரும் கூட்டணி செய்யக்கூடாது. இந்த ஐஸ்கிரீம் தான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த ஐஸ்கிரீம் பேர் தான் கோவா சில்லி ஐஸ்கிரீம். இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு அவங்கக்கிட்ட சொல்கிறேன். ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்னடா திடீர்னு உள்ள மிளகா பொடியெல்லாம் இருக்குது, ஆஹா இது எப்படி சாப்பிட்றது, எனக்கு சுத்தமாக தெரியலையே அப்படின்னு சொல்லி உள்ள மேலே இருக்க அட்டை எடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் உள்ள ஐஸ்கிரீம் இருக்குது. அந்த அட்டை மேலே லைட்டாக ஐஸ்கிரீம் ஒட்டிகிட்டு இருந்தது. அது எதுக்கு வேஸ்ட் ஆகணும், அதே நம்ம சாப்பிட்லான்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டேன். நிஜமாலே சொல்கிறேங்க, சூப்பராக இருக்குதுங்க. அந்த கோவாவோட ஃப்ளேவர் அப்படியே தெரியுதுங்க. அப்படியே கொஞ்சம் டப்பாக்குள்ளே இருக்கிற ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். அதே மாதிரி தாங்க, சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இது மிளகா பொடி எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எடுத்து பிச்சு பல்லால் பிச்சு பார்க்குறேன், கையால் பிச்சு பார்க்குறேன், கிழிக்கவே முடியலங்க. ரொம்ப ஹார்டாக இருக்குது. அப்படியே மேலே போட்டு பார்த்தா இன்னும் ஒன்று கூட வரல. ஒருவேளை நம்ம பல்லு ரொம்ப வீக்காக இருக்கோ. கடைசியில் கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி அந்த மிளகா பொடி ஐஸ்கிரீம் மேலே போட்டு அந்த ஐஸ்கிரீம் அப்படியே ஸ்பூனால் எடுத்து அங்கே ஒரு பைட் சாப்பிட்லாம். நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த கோவா கூட கட் பண்ணி போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.